வாழ்க அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகமாக சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் ஒரு புல்லிஸ் இல்லைனா மார்க்கெட் சைடுவேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனே புல்லிஸில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை என்ன கொடுத்தோம்னா 19,223 அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். நம்ம 19,140க்கு மேலே ஓப்பன் ஆகி அந்த 19,223 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா 19,223க்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல் சைடுவேஸ். இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஃபுல் சைடுவேஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திங்கக்கிழமை இது டே கேண்ட் வியூ வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சின்ன ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது. நம்ம வழக்கமாக போகிற மாதிரி இந்த ப்ளூ கலர் லைனை தூக்கி டேயோட ஹைலையும் டேயோட லோவிலையும் வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 19,223ங்கிறது முதல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கனால மார்க்கெட் அடுத்தது புல்லிஸ் வரணும்னா இப்போ போட்டிருக்க ஸ்பின்னிங் டாப் இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பின்னிங் டாப். இந்த ரெண்டாவது ஸ்பின்னிங் டாப் மேலே மார்க்கெட் இன்றைக்கி போன ஹை 19,276க்கு மேலே மார்க்கெட் போனால் அதுக்கு அடுத்த லெவல்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு நிமிஷம், இந்த டே கேண்டோட இந்த லோ 19,333. இந்த 19,333 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, டே கேண்டில் போட்டிருக்கோம். 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை இது ஒரு லெவல்ஸாக இருக்கும். ஹை இல்லை, அதோட கீழே 19,164ங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்கும். இது ஜோனாக வரைஞ்சிருவோம். ஆனால் இந்த இடம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்தோடு இறங்கினா மார்க்கெட்டை பொறுத்தவரை கீழே ரோஸ் கலர் லைன் போட்டிருப்போம் முன்னாடி, அந்த லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். மேல் சைடுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை இது ஒரு ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை 19,333 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த 19,333 பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம போட்டிருக்க இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் திருப்பி ஃபர்தராக மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை எல்லோ ஜோனுக்கு மேலே 5 மினிட்ஸ் ஓப்பன்லேருந்து எல்லோவுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணால் 333 வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கிறதோட வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வெறு புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்றும் சைடுவேஸாக இருக்கணும், இல்லைன்னா பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். டவுன்னு பார்த்தோம்னா இந்த ரோஸ் கலர் பிரேக் பண்ணால் மட்டும்தான் 19,100 கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் 19,100 இந்த இன்னொரு லெவல்ஸ் போடுவோம். இந்த லெவல்ஸ் அதாவது 19,064 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு போகிறது வாய்ப்பு. இதுக்கு இடையில் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் திருப்பி புல்லிஸாக தான் மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஆப்ஷன் பையருக்கான என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 19,160 பையிங் சைடு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இது பிரேக் பண்ண கீழே நோக்கினா புட் ஆப்ஷனுக்கு இது கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கலாம் 19,064 வரைக்கும். இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க்கு. அதாவது 19,330 வரைக்கும் 275 to 330 இந்த ஜோனுக்குள்ளே பண்ணுறதுங்க ரிஸ்க்காக தான் இருக்கும். இன்றைக்குமே சைடுவேஸாக இருக்க தான் வாய்ப்பாக இருக்கும் இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், எல்லா ஜோனும் போட்டிருந்தோம். எல்லா ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தாலும் திருப்பி டவுன் கொடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் டவுனும் கொடுக்கல, மேல் நோக்கியும் போகல. இதுக்குள்ளே சைடுவேஸாகவே மார்க்கெட் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய, அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனில் இந்த லொக்கேஷனில் இருந்தால் சைடுவேஸாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் கேப் அப் ஆகி சைடுவேஸாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேப் அப்பாக இருந்தால் பெரிய புல்லிஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கடந்த 3 நாளாக பார்த்தீங்கனாலே
டே கேண்டில் வச்சுருக்கேன். கண்டினியூ டோஜி 3 டோஜி. இதனால தான் நிஃப்டியாலும் பெருசாக மூவ் ஆக முடியல, பேங்க் நிஃப்டியும் பெருசாக மூவ் ஆகனால இன்றைக்கெல்லாம் நாங்களாம் ஆப்ஷன் பையர். நான்லாம் இன்றைக்கி கால்ஸ்லாம் கண்டினியூ 3 நாள் நாங்கள் லாஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். காரணம் இந்த 3 கேண்டில் தான் காரணம். சரி, ஓகே. அடுத்து என்ன மாதிரி பார்ப்போம். நம்ம வழக்கமாக போகிறப்பல டே ஹையில் லோவிலே ப்ளூ கலர் லைன் வச்சுருவோம். இப்போ அடுத்து என்ன மாதிரி நகர் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 43,600க்கு மேலே இருந்தால் புல்லிஸருக்கு வாய்ப்பு. இது டே கேண்டில் வேவ்ஸு. நம்ம 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்டுன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் மார்க்கெட் இதில் இறங்கினா மார்க்கெட் திருப்பி அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனில் பிரேக் பண்ணால் கீழே ஒரு பிளாக் லைன் போட்டிருப்போம். அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஜோன்லேருந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம், ஆனால் இந்த ரொம்ப இடம் கிடையாது. இந்த பிளாக் லைன் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும். பிளாக் லைன் ஜோனோட இந்த டேயோட லோ, அதுக்கு ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருவோம். 42,795 96 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட், இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். மேல் சைடுன்னு பார்த்தோம்னா நிஃப்டி மாதிரி தான் இந்த ஜோன். இந்த எல்லோக்கு மேலே மார்க்கெட் இருந்து இந்த 43,600 பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் ஒரு சைடு வேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மூவ்மெண்ட் சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் வேணால் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பெரிய புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்புன்னு அடுத்தது பார்ப்போம். அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 43,796 லெவல்ஸ் இருக்குது. அடுத்து 44,180. இந்த இடத்த பிரேக் பண்ணனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது இன்றைக்கி போன ஹை இன்றைக்கி போன ஹை கிடையாது, 43,600க்கு மேலே மார்க்கெட் போனால் 44,180 வரைக்கும் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆனால் 42,795 பிரேக் பண்ணால் மார்க்கெட் டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதியெல்லாம் சைடு வேஸாக இருக்க தான் வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த டேக்கு லோவில் வந்தால் இந்த கேப்பை மட்டும் இடையில இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாமே கீழே டவுன் வந்தால் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். மிடில் ஓப்பன் ஆனால் சைடு வேஸாக இருக்கும். அப்பரில் ஒரு கேப்பாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஸாக போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஓகே, நான் திங்கள் மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.